அ ஒண்ணு வந்து அன்பால ஏற்பட்ட ஒரு அ குரு சிஷ்யன் பரம்பரை. அதுக்கப்புறம் ரொம்ப டிசிப்ளினா இருக்கிற ஒரு கட்டுக்கோப்பா இருக்கிற ஒரு குரு சிஷ்ய பரம்பரை. இந்த கடினமா இருக்கிற குரு சிஷ்யன் பரம்பரையில வந்து, குரு என்ன சொன்னாலுமே வந்து இவங்க அத ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் என்ன சொன்னாலுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அன்போட இருக்கிற குரு சிஷ்யன், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பத்ரிஜிக்கும் நம்மளுக்கும் வந்து அந்த அன்பான கனெக்ஷன் தான் இருக்கு. அவருனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதிலேயே வந்து இவங்க ஒரு வேள இவங்களுடைய அ பழைய லாஜிக்கல் மைண்டோ, பழைய வாழ்க்கையோ அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தாலுமே, அதுக்கேத்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செஞ்சாலுமே, குரு மேல இருக்கிற அபாரமான அன்பு காரணமா வந்து, அவங்க வந்து அதிலிருந்து மறுபடியும் மீண்டு இந்த வாழ்க்கைக்கு வந்துடுவாங்களாம். ஸோ, அவங்களுக்கு வந்து அந்த ஷிஃப்டிங் வந்து அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். அந்த பழைய வாழ்க்கைக்கும், இந்த வாழ்க்கைக்கும். ஸோ, அந்த மாரி அந்த ஷிஃப்டிங் நடக்கும்போதும் வந்து ஃப்ரீக்வென்ட்டா அந்த ஷிஃப்டிங் நடக்கும்போது, அந்த ஆன்மா வந்து கவனிச்சுட்டே இருக்கும். ஓகே, என்னமோ நடக்குது அப்படின்னு. நான் இப்படி இங்க இருக்கேன், இப்படி இங்க இருக்கேன், இப்படி நல்லவனா இருக்கேன். இங்க வந்து நான் இந்த மாரி பண்றேன் அப்படின்னு. அத கவனிக்கும்போதே, தன்னுடைய வாழ்க்கைய கவனிக்கும்போதே வந்து, அவனுக்கு அந்த அவேர்னஸ் அப்படின்றது கிரியேட் ஆகுதாம்.